வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் பெட்டி சஜித். இன்றைக்கு இந்த காணொலியூடாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கொழும்பு நகரத்தில் உள்ள கோல் பேஸ் இரவு நேரங்களில் எப்படி காட்சி அளிக்குது என்றதை பற்றி தான் இந்த வீடியோவுடாக நம்ம பார்வையிட போகிறோம். விடுமுறை நாட்கள், அது மட்டும் இல்லாமல் விசேடமான நாட்களில் இந்த கோல் பேஸில் மக்கள் தொகை அதிகமாக காணப்படும். மற்ற நாட்கள்னு சொல்லப்போனால் நியூ இயர் டைம், கிறிஸ்மஸ் டைம், இப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடிய பண்டிகை நாட்கள் இருக்குது தானே. அப்படியான நாட்களில் இங்கே மக்கள் அதிகமாக காணப்படுவாங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் கடல்லேருந்து பட்டு வர அந்த கடல் காற்று நம்மளோட மனசை என்னென்னு சொல்கிறேன், குளிர வைக்கும். அந்தளவுக்கு ஒரு இதான ஒரு இடமாக இது காணப்படுது. கொழும்பு நகரங்கள் பெரும்பாலும் வெக்கையாக காணப்படுறதாலேயும், சன நெரிசல் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறதாலேயும் காற்று பெரும்பாலான ஆக்களுக்கு கிடைக்கிறது. சுத்தமான காற்று, அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்காக இந்த இடத்த கோல் பேஸில் இருந்தோம்னு சொன்னால், அந்த கடல் தண்ணியில் பட்டு வார காற்று நம்மளை மெல்லிசாக தடாவி கொண்டு போகிறதையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலானோர் திங்களிலிருந்து சனி வரைக்கும் வேலைக்கு போகிறாங்கள தான் இருக்கும். ஞாயிறு மட்டும்தான் விடுமுறை நாளாக இருக்கும். அந்த ஒரு விடுமுறை நாளை ஃபெமிலியோட கழிக்கணுமன்றதுக்காக வேண்டி, சந்தோஷமாக கழிக்கணுமன்றதுக்காக வேண்டி அங்கே இருக்கிறார்கள். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இடத்துல இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. கொழும்பு பகுதிகளில் இருக்கிறார்கள் மட்டுமில்லை, வெளி இடங்கள்லேருந்து வாராக்களும் இந்த இடத்துக்கு வராமல் போகவே மாட்டாங்க. கண்டிப்பாக கொழும்பு வந்தாங்கன்னு சொன்னாங்க, அதுவும் ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணாங்கன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தான் இருந்துட்டு போவாங்க. இந்த கோல் பேஸில் உள்ள கடற்கரை ஓரத்தில் நடப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நடப்பாதையில் நீங்கள் பயணம் செஞ்சு கொண்டே நடந்து கொண்டே போய் இந்த அழகை ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இரவு நேரம் என்று கூட பார்க்காம இவ்வளோ பேர் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டும் இருக்கிறத நீங்கள் காணலாம் இந்த காணொலியோட. இந்த சில்லண்டை குளிரான காற்றுக்கு சில்லண்டை ஐஸ்கிரீமும் குடிக்கக்கூடியதாக இருக்கும். குல்ஃபி அப்படியான கூழ் சம்மந்தப்பட்ட இதுகளும் இந்த இடத்துல வாங்கி குடிக்கக்கூடியதாக இருக்கும்.
நான் போயிருந்த டைமில் வந்து சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி ஹானிகள் ஒன்றும் அதில் நடந்து கொண்டிருந்துச்சு. அதுலேயும் சிறுவர்களை வந்து விளையாட வர்றதுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்கலாம். பயங்கர சேஃபாக தான் வந்து அந்த இதை வந்து நடத்துகிறாங்க. அத்தோட அந்த இரவிலையும் வந்து சில சிறுவர்கள் வந்து பட்டம் ஏற்றி கொண்டிருந்தாங்க இரவெண்டு பார்க்காம. சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய மாதிரி பொருட்கள் வந்து டொய்ஸ் வந்து இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து வச்சு வியாபாரம் செய்கிறதையும் நம்ம காணக்கூடியதாக இருந்துச்சு. உங்களோட சிறுவர்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் இதில் வந்து விளையாட்டு பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கலாம். இதில் வந்து பெரும்பாலான சிறுவர்கள் வந்து பட்டத்தை இதில் வாங்கி கொண்டு அந்த அடிக்கிற காற்றுல வந்து இரவு நேரம் மட்டும் பாராமல் அந்த பட்டத்தை காற்றில் விட்டு இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருந்துச்சு. இந்த கோல் பேஸுக்கு முன்னால் வந்து ஒன் கோல் பேஸ்ன்னு சொல்லி ஒரு மால் ஒன்று இருக்கு. அந்த மாலுக்குள்ளே போய் நீங்களும் பார்வையிடலாம். உங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்குறனாலும் வாங்கி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி அந்த மாலை வந்து சுற்றி பார்த்துட்டு வர போகிறீங்கன்னாலும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த காணொலியில் வந்து அந்த லைட் தெரிகிற இடம் தான் வந்து ஃபோர்ட் சிட்டி என்று சொல்லி அழைக்கப்படுற சைனா நகரம். அதில் அழகையும் நீங்கள் இந்த கோல் பேஸில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பட்டம் போடுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து அந்த பட்டம். இந்த ஹோட்டல் தான் வந்து இந்தியாவால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கட்டப்பட்டு புதிதாக திறக்கப்பட்ட ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து சங்கரிலா என்று அழைக்கப்படுற ஒரு ஹோட்டல். சிறுவர்கள கண்ணுக்கு கவரக்கூடிய மாதிரியான பொருட்கள் தான் வந்து இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்களோட சிறார்களை வந்து கூட்டி போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் வாங்கி தர சொல்லி கண்டிப்பாக அடம் பிடிப்பாங்க. சுமார் ஒரு 6-7 மாதம் மேக்சிமம் ஒரு வருஷத்துக்கு முதல் வந்து இந்த கடற்கரை ஒரு நடைபாதை அந்த ஏரியாவில் வந்து சின்ன சின்ன கடைகளில் வடை ரொட்டி இப்படியான விஷயங்கள் வந்து விற்று கொண்டு இருந்தாங்க. இப்போ வந்து அப்படியானதை வந்து அகற்றி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே சுத்தமான முறையில் தயாரித்து மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய வகையில் ஒரு இடத்துல வச்சு இந்த உணவுகளை விற்பனை செய்கிறத வந்து நம்ம காணக்கூடியதாக இருந்துச்சு. இலங்கையில் உள்ள பெரும்பாலான நாட்கள் வந்து கொழும்புக்கு வராமல் இருக்கவே மாட்டீங்க. அப்படி வந்திருந்தாலும் சம்டைம் இந்த கோல் பேஸை வந்து இரவு நேரங்களில் பார்வையிடுறத வந்து தவிர்த்திருக்கலாம். கண்டிப்பாக அடுத்த முறை வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த காணொளி வந்து கொழும்பில் உள்ள லோட்டஸ் டவர், அதாவது தாமரை தடாகம், தாமரை தடாகத்திலிருந்து கொழும்பு வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட காட்சி தான் வந்து இது. ஒவ்வொரு
ஃப்ளாட்லேயும் உள்ள வீடுகள்லேயும் உள்ள மின் விளக்குகள் வந்து ஒளிர்றது வந்து எவ்வளவு அழகாக வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரியுதுன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது.